5, 16, 17, 18, 49, 50 இந்த வார்டில் நடைபெற்று இருக்கிறதுனால அது மட்டும் பொதுமக்கள் கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. ஓட்டர் லைன் உடைக்காங்க, ரோடு உடைக்கிறதுனால பிரச்சனை வருது. வசதி கட்டுற பகுதி இருந்தாலும் ஒரு 2 மாதத்தில் முடிச்சு சாலை போடப்படும் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க 3 மாதத்தில் அந்த ரோடு போட போகிறோம். அதுலேயும் அந்த ரோடு எல்லாம் சேர்ந்து தான் 964 ரோடு இருக்குது. ஏற்கனவே மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட வேலையில் வந்து நம்ம வருங்காலத்தில் 2 புதுப்பாக ரெடி ஆகிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அது வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தில் வரும். நம்ம நிறைய நம்ம வந்து செஞ்சுக்குவாங்க. அதில் வந்து நம்ம நமக்குநாமை திட்டத்தில் பீச் ரோட்டில் ஆப்போசிட் சைடில் இன்னொரு ட்ராக் வருது. அது நம்மளோட பேக் ரோடு சைடும் அது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கீமில் வந்து நம்ம 2 சாலை இருக்கும். அது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரோடு, அம்பேத்கர் ரெவன்பார் ரோடு, இந்த மாதிரி பணிகள்லாம் எடுக்கலாம். மாநகராட்சியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் சர்வக்கார் போடுறது, இந்த மாதிரி பணிகள் எடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கோம். சண்முகம் அந்த டிஎம்ஏ சோன்னு சொல்லுவாங்க. 2013 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கடந்த அதிமுக ஆட்சியில் தள்ளி போக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால சமூகத்துலையும் கண்டிப்பாக பைப் லைன் போட வேண்டிய கட்டணம். ஏன்னா நம்மளோட மெயின் லைன் வந்து 9 அடி கீழே இருக்குது. 4 அடி தோணுனாலே அதை வந்து 4 அடி 5 அடி தனியாக மிஷின் வச்சு உடனே நம்ம எதிர்பார்த்த அளவு வேலை பார்க்க முடியல. ஆனால் அந்த வேலையை வந்து தாமதமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு 10-20 நாளில் ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரினா மில்லர் போடுற டேங்கும் அந்த இடத்துலையும் வந்து நம்ம லைனை மாற்றிட்டு இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கு குடிநீர் சம்மந்தமான பணி. அதுக்கப்புறம் புதுசுப்புறம் வந்து பழைய லைனில் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதுவும் அந்த 9 அடி கீழே மெயின் இருக்குது. இதெல்லாமே பழைய தூத்துக்குள்ள போட்ட மெயின். நீர் இறங்கினாலும் சரி, நம்ம கழிவு நீர் தண்ணி இறங்கினாலும் சரி கண்டுபிடிக்க முடியாது. அந்த 3 பகுதியும் அந்த குடிநீர்லாம் சரி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு குடிநீர் சம்பந்தமாக எந்த தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் அந்த ஏரியாவோட சூழ்நிலையை பொறுத்து 3 மணி நேரம் தண்ணி வருங்கிட்ட தெரிந்து கொள்கிறேன். நன்றிமா. ஒரு 2 கூட்டம் ஆரம்பமாகும். ஒரு 2 கவனத்துக்கு பத்திரிகையாளருக்கும் நண்பர்களுக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம இதோட சேர்த்து 30 வார்டு கம்ப்ளீட் ஆகிடும். இன்னொரு 14 வரைக்கும் நம்ம 30 வார்டு இருக்குது. அது குறித்த தேதிப்படி வரும். பொதுமக்களுக்கு பத்திரிகையாளர் வாயிலாக மாமல்லூரில் ஏற்கனவே நம்மளோட மாநகராட்சி பணியாளர்கள் வீடு நோட்டீஸ் கொடுத்து வர வைக்காங்க. அதில் நம்ம உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் 43 வகையான ஆவணங்களுக்கு சரிபார்க்கும் வாழ்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் உள்ளாட்சி அதான் நம்ம மாநகராட்சி சம்பந்தமான பணிகள் வந்து உடனே முதல்வர் ஸ்கீம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. செம்மேரி ஸ்கூலில் அதில் 17 ஸ்பெஷலிஸ்ட் வச்சு வராங்க. 60 மாவட்ட உறுப்பினரும் 3 இடத்துல மாநகராட்சியில் போகணுன்றாங்க. ஃபஸ்ட்டு பேஸில் செம்மேரி ஸ்கூலில் வந்துருக்கு. அந்த ஸ்கூலில் நம்ம மாநகர மக்களை கேள்வி கேட்கறதுக்கு அனைவரும் அழைத்து வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.